தொழிலாளர்களுக்கு விரோதமாக 4 சட்ட தொகுப்புகளாக வெளியிட்டுள்ள மோடி அரசை கண்டித்து திருப்பத்தூரில் இடதுசாரி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் பாரத் ஸ்டேட் வங்கி எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சியினர் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த 44 தொழிலாளர் நல சட்டங்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகும் தொழிலாளர்களுக்கு விரோதமாக 4 சட்ட தொகுப்புகளாக வெளியிட்டுள்ள மத்திய மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேசுகையில், மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணியை துறை தெரிவும் என பேசியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி அங்கம் இருக்கும் கட்சியை துறை தெரிவார்கள் என பேசினார். எங்கள் கட்சி கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று பேசினார். உடன் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினர், மாநில, மாவட்ட, ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். இன்னைக்கு மோடி அரசாங்கம் மாற்றியுள்ளதை கண்டித்துதான் இன்னைக்கு இந்திய நாடு முழுவதும் இருக்கின்ற இடதுசாரி கட்சிகள் பல்வேறு பிரிவுகளில் இன்றைக்கு தொழிலாளர்களாக இல்லாமல் அத்துப்புலிகளாக ஆக்கக்கூடிய நிலைமையில் மோடி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் காத்தவராக பேசுமாறு அழைக்கிறேன். தன்னுடைய உத்தரவுக்கு இணங்க நான் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். எல்லோரும் குறிப்பிட்ட பொழுது இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் என்று சொன்னார்கள். அப்படி நாம் பிரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. காரணம், விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிதான் என்பதை தலைவர் டாக்டர் எழுச்சித்தமிழ் அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் தங்களது நிலைப்பாட்டின் தலைமையில் உலகத்தையே புரட்டி போட்ட அந்த மகத்தான அக்டோபர் புரட்சி இருக்கிறது அல்லவா, லெனினுக்கு மகத்தான சிந்தனை பிறந்தது அல்லவா, அதற்கே காரணம் பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு வீதிகளில், ஜெர்மனி வீதிகளில் உழைக்கிற மக்கள் நடத்திய போராட்டங்கள் தாண்டா காரல் மார்க்ஸ் மேடையில் காரல் மார்க்ஸினுடைய சிந்தனை கதவுகளை விசாலமாக்கியது. மார்க்ஸே சொல்லுவார், புறவழியிலிருந்து பெறப்பட்ட அறிவு உழைக்கிறவர்கள், எளிய மக்கள், நெசவு தொழிலாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களின் போர் களங்களில் இருந்து எனக்கு சிந்தனை. மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற 4 தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். கேரள அரசு, ஒன்றிய அரசு இந்த சட்டங்களை எங்களால் அமல்படுத்த முடியாது, அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறது. அதேபோல் தமிழகம் முதல்வரும் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுகிறார்கள். பல இடங்களில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சில இடங்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை போன்ற இடங்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வரை நாங்கள் கேட்டுக்கொள்வது, உழைக்கிற மக்களா அவர்களின் போராட்டங்களை அனுமதிப்பதா, அரசாங்கத்திற்கோ தேசத்திற்கோ எந்த நெருக்கடியும் ஏற்பட்டதாக வரலாறு இல்லை. ஒரு 300 ஆண்டுகால வரலாற்றை பார்த்தால் உழைக்கிற மக்களால் எந்த விதமான நெருக்கடிக்கும் இந்த நாடு ஆளானதில்லை. கடுமை காட்ட வேண்டும். அது ஜாதி சங்கங்கள், மத சங்கங்களுக்கு அரசு கடுமை காட்டலாமா என்று உழைக்கிற மக்களின் போராட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. மாறாக அதை ஊக்குவிக்க வேண்டும். அரசியல் சாசனம் அளித்திருக்கிற உரிமை அது. உழைக்கிற மக்களின் போராட்டங்களால் நாடு வலுப்படும், ஜனநாயகம் மேம்படும். அதேபோன்று நெற்பயிர் பாதித்திருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 35,000 தர வேண்டும் என்று நாங்கள் இடதுசாரிகள் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிற நாங்கள் அனைவரும் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டிஜிட்டல் முறையில் ஆய்வு செய்வதாக செய்திகள் வருகிறது. அது நல்ல முறையல்ல. எனவே தாமத விகிதம் இல்லாமல் அந்த ஏக்கருக்கு 35,000 உடனடியாக அரசு வழங்க வேண்டும். ஒன்றிய அரசும் பேர் இடர்கால நிதியை தமிழக அரசாங்கத்திற்கு ஒதுக்க வேண்டும். இதில் அரசியல் பாராட்டக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அமித்ஷா அவர்கள் வருகிற நாடாளுமன்றத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியை துடை தெரியும் என்று பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி அங்கம் இருக்கிற கூட்டணியை துடை தெரிவார்கள் என்று எங்களை அல்ல. எங்கள் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. திமுக துவங்கி கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்பாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் கூட்டணி வலுவை விட தமிழக மக்களின் பண்பாட்டு பின்புலம் எங்களுக்கு இருக்கிறது.
தமிழக மக்களை பொறுத்தவரை பிளவு கருத்துக்களை ஏற்க மாட்டார்கள், பதற்ற அரசியலை தோற்றுவிப்பதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். எனவே அந்த வகையில் தமிழ் மக்களுடைய அந்த பண்பாட்டு பலம் எந்த சூழலிலும் தமிழகத்தை ஒன்றுபடுத்த வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த பண்பாட்டு விழுமியங்களும் தான், தமிழ் மக்களின் அந்த பண்பாட்டு விழுமியங்கள் தான் எங்களுக்கு கூட்டணியை விட, கூட்டணி கட்சிகளின் பலத்தை விட தமிழ் மக்களின் அந்த பலம் தான் எங்களின் பெரிய பலம். எனவே அந்த வகையில் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் எங்கள் கட்சி எங்கள் கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். தமிழ்கூறு நல்லுலகம் அதற்கு பேராதரவு தரும் என்ற நம்பிக்கையை பற்றி செய்கிறேன். இப்போ காங்கிரஸ் வந்து ஐவர் குழு போட்டு திமுக பேச்சுவார்த்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அது போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் குழு போட்டு பேச்சுவார்த்தை எப்போ தொடங்குது சார்? தேர்தல் கூட்டணி எங்கள் கட்சியாகட்டும், இங்கே இருக்கிற இடதுசாரி கட்சிகளாகட்டும், 4 இடதுசாரிகள் கட்சிகளாகட்டும், அந்த சூழல் வருகிற போது நாங்கள் கூடி பேசுவோம். மாநில குழு கூடி அதற்கு ஒரு குழுவை போட்டு பேச்சுவார்த்தை நாங்கள் போடுவோம். அந்த காலச்சூழல் இன்னும் வரவில்லை எங்களுக்கு. சார், திருப்பரங்குன்றத்தில் வந்து பிஜேபியோட மாநில தலைவர் சொல்கிறாரு, நீதிபதி உடைய தீர்ப்பை வந்து அமல்படுத்தலை, அவமதிப்படுத்துறாங்க. முதல் நீதிபதியோடைய தீர்ப்பை வந்து ஏன் அமல்படுத்த முடியல அவங்களால, இது வந்து அவமதிப்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீதிபதி தான் தனது தீர்ப்பின் மூலம் தமிழ்நாட்டின் அரசுரிமையை அவமதித்திருக்கிறார். தமிழக போலீஸை அவரை பாதுகாப்புக்கு அனுப்புகிறார். அவரே ஒன்றிய அரசின் பாதுகாப்பு படை அனுப்புகிறார். அதுவே அரசுரிமையின் மீது தொடுக்கப்படுது. டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார், சாதி மதம் இனம் சம்பந்தப்பட்ட பதற்ற சூழலில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளிக்கிற போது நீதிமன்றத்தின் தீர்ப்பு நல்லிணக்கத்தை கருத்தில் கொள்ள வேண்டும், மேலும் பதற்றத்தை உருவாக்கிவிடக்கூடாது. நல்ல வேளை தமிழ்நாட்டு முதல்வர் பதற்றம் ஏற்படாமல் அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, நல்லிணக்கத்திற்காக சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறார். அங்கே இருக்கிற கலெக்டர் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறார், போலீஸ் அதிகாரிகள் சட்டப்படியாக எல்லாவற்றுக்கும் மேலாக மதுரை மக்கள் ஒற்றுமை ஒருமைப்பாட்டு உணர்வில் நின்று சிறுபான்மை மக்களை அனைத்தபடி நின்றார்கள். இதெல்லாம் சேர்ந்து ஜிஆர் அவர்கள் நீதியரசர் அவர்கள் நல்ல பாடம். சார், இன்னைக்கு ஜிஆர் சாமிநாதன் நீக்கணும் சொல்லி 60 எம்பிகளுக்கான கையெழுத்து வாங்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் இந்திய கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடு என்ன சார்? தார்மீகமாகவே அவர் பதவி நீக்கணும்னு அவசியம் இல்லை. நீதிபதிக்குரிய அந்த இடத்திற்கு அவர் பொருத்தமில்லை என்பதை தார்மீகமாகவே எப்பொழுது முடிவு செய்யப்பட்டது.